உன் வணக்கம் பலகீனப்படும் போது அவள் சொல்லட்டும், அவள் பலகீனப்படும் போது நீ சொல். சொல்றாங்க இல்லையா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தஹஜ்ஜத்தில் தன் கணவனை தண்ணீர் தெளித்து எழுப்பக்கூடிய ஒரு பெண்ணுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக அப்படின்றாங்க ரசூலுல்லாஹ். அதே போல ஒரு மனைவியை லேசாக தண்ணீர் தெளித்து எந்திரிமா, தஹஜ்ஜத்துக்கு எந்திரிமான்னு சொல்லி செல்லம் போல எழுப்பக்கூடிய கணவனின் மீது அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக அப்படின்னு சொன்னாங்க. அந்த தம்பதியை எங்க போய் நம்ம பார்க்கிறது? எங்க பார்க்கிறது? அவ ஒரு பக்கம் மொபைலை வச்சுட்டு படுத்து கிடக்குறான், இவன் ஒரு பக்கம் மொபைலை வச்சு படுத்துக்கிட்டு இருக்கிறான். ஆனா அந்த பரிதாபம் ரெண்டு பேரும் பார்த்து பார்த்து பேச வேண்டியது எங்கேயோ இருக்கக்கூடிய ஃபேஸ்புக் சகோதரர்கள்ட்ட பேசிட்டு இருக்கிறான் இவன். அவளும் என்ன பண்றா, வாட்ஸ்அப்ல தான். நீங்கள் ஒற்றுமையாக இருந்து அல்லாஹ்வுடைய வேதம் என்ற அந்த குர்ஆனின் கயிற்றை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், குர்ஆன் எனும் கயிற்றை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய ஆயத்து. வீடு ஒற்றுமையாக இருந்தால் நாடு ஒற்றுமையாக இருக்கும், நாடு ஒற்றுமையாக இருந்தால் உலகமே ஒற்றுமையாக அமைந்துவிடும். ஒற்றுமையால் எத்தனையோ சாதிக்க முடியும் சகோதரர்களே. ஆனால் இன்றைக்கு இஸ்லாத்துல மட்டுமே பல பிரிவுகள். சொல்லுவாங்களே 63 கூட்டம் 73 கூட்டம் கியாமத்தினுடைய அடையாளமாக வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களே. அந்த 73 கூட்டங்கள் இப்பவே நம்ம கண்ணுக்கே 20 கூட்டங்கள் தெரிகிறது. தராவிய தொழுகையில பாருங்க, அதுலேயே 2 கூட்டம் இருக்கும். ஒரு கூட்டம் பார்த்தீங்கன்னு சொன்னா ஆரம்பத்திலேயே வந்துடும். செகண்ட் கூட்டம் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு 10 ரக்காத்துக்கு மேல வரும். மூணாவது கூட்டம் பார்த்தீங்கன்னு சொன்னா கடைசியில் ஒரு 4 சலாமோ 8 ஒரு 2 சலாமோ 3 சலாமோ நம்ம இடம் பெறுவோன்ற மாதிரி வரும். ஜும்மாலையும் அதே கதை தான். முதலாக இமாமை விட்டில் கண்ணா அப்படி விடிச்சு போக்கஸ் பல்ப் மாதிரி பார்க்கக்கூடிய கூட்டம் ஒரு கூட்டம். ரெண்டாவது கூட்டம் பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த போக்கஸ் லைட் வந்து பீஸ் போன பல்பு மாதிரி இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும். சில பல்பு பீஸே போயிடும், ஏசி காத்துல என்ன செஞ்சிடும், பீஸே போயிடும். மூணாவது ஒரு கூட்டம் இருக்கு, இந்த பல்புக்கெல்லாம் இடம்புக்கு இந்த பல்புக்கெல்லாம் அப்பாற்பட்ட கூட்டம். இமாம் எப்போ இந்த படிக்கட்டுல ஏறுறாருன்றதை கணக்கு பண்ணி அந்த கூட்டம் வரும். இன்னொரு கிட்ட இருக்கு பரிதாபமான கூட்டம். அந்த கூட்டம் எப்போ வரும் தெரியுமா? அல்லாஹ் பாதுகாக்கணும். முதல் தக்பீர் ஒரு ரக்காத்து முடிஞ்சும் கூட நான் பார்த்துருக்கிறேன். ஒரு புண்ணியமா ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி சலாம் கொடுத்த பிறகு வந்து இப்ப ஜும்மா தொழுவலாமான்னு சொல்லிட்டு கேட்கக்கூடிய ஒரு பரிதாப கோலத்தை நம்ம பார்க்கிறோம். நல்லா எழுதி வச்சுக்கிறோங்க, இப்ப வேணா எழுதிட்டு வேணா போங்க. எப்போ இமாம் குத்துபாவை ஆரம்பிக்கிறாரோ, பயான ஆரம்பிக்கிறாரோ, அப்பவே மலக்குகளுக்கு வேலை முடிஞ்சிடும். நீங்க வந்து தொழுகிறது வெறும் 2 ரக்காத்து மட்டும்தான், ஜும்மா கிடையாது. நீங்க எந்த ஆளுகிட்ட போய் பத்துவா கேளுங்க. இமாம் எப்போ பயான ஆரம்பிக்கிறாரோ அப்போ ஹஸ்ரத் ஜிப்ராயில்ல இருந்து எல்லா மலாயிகத்மார்களும் வந்து அந்த பயானை கேட்கிறார்கள். பயானை கேட்டு என்ன செய்யறாங்கண்டா, பயான் முடிந்த உடனே தொழுகைக்கு எத்தனை பேர் ஆஜராயிருக்கிறாங்களோ அத்தனை பேரையும் கணக்கு செய்து எழுதிவிட்டு அவங்களுடைய தந்தைமார்களுடைய பெயரையும் எழுதிவிட்டு என்ன செய்யறாங்கண்டா அந்த தப்தரை கொண்டுட்டு போயிருவாங்க. நீங்க அதுக்கு பிறகு வந்து என்ன பிரயோஜனம் இருக்கு சொல்லுங்க? ஒரு பிரயோஜனமும் கிடையாது. பல தடவை சொல்லியாச்சு, ஒவ்வொரு உலமாக்களும் பல தடவை சொல்றாங்க, ஜும்மாவுக்கு முன்னாடி வாங்க. எதுக்கு அவ்வளோ பெரிய சவாப் அல்லாஹ் கொடுக்குறான்? ஒரு ஒட்டகம் குர்பானி கொடுத்த சவாப் ஃபர்ஸ்ட் ஜும்மால வந்து கலந்து கொள்ளக்கூடியவருக்கு. பாங்கு சொன்ன பிறகு எந்த வேலையும் பெரிய பாரதூரமான வேலையா இருந்தாலும் தூக்கி போட்டுட்டு அல்லாஹ்வுடைய பாதையில வந்து கலந்து கொள்ளக்கூடியவனுக்கு ஒரு குர்பானி கொடுத்த நன்மையை அல்லாஹ் எழுதுறான். ஒரு ஒட்டகத்தின் குர்பானி, இரண்டாவதாக வரக்கூடியவருக்கு ஒரு மாட்டு குர்பானி, மூன்றாவதாக வரக்கூடியவருக்கு ஒரு ஆட்டு குர்பானி, நாலாவதாக வரக்கூடியவனையும் அல்லாஹ் விடல, ஒரு கோழியை குர்பானி கொடுத்த நன்மை. ஏன் ஐந்தாவதாக வரக்கூடியவனையும் அல்லாஹ் விடவில்லை, ஒரு முட்டையை குர்பானி கொடுத்த நன்மை. அதுக்கு பிறகு நன்மை கிடையாது. அதான் அந்த இடத்துல நல்லா புரிக்கணும். 5 நன்மையை சொன்ன ரசூல் அதற்கு பிறகு வரக்கூடியவங்களுக்கு எதையாவது ஒண்ணு சொல்லியிருக்கலாம்ல. ஒரு கருவேப்பிலை கொடுத்த நன்மை அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. பிரியாணி போயிட்டு பீஃப் பிரியாணி போயிடுச்சு, ஒட்டக பிரியாணி போயிடுச்சு, கோழி பிரியாணி போயிடுச்சு, ஏன் முட்டை பிரியாணி போயிடுச்சு. அதுக்கு பிறகு ஒரு கருவேப்பிலை கொத்தமல்லி தயிர் சாதமாவது கொடுக்கணும்ல, அதுவும் இல்லை, முடிஞ்சு போச்சு. அதனால ஜும்மாவுக்கு வரக்கூடிய சூழ்நிலையை நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா விழிப்புணர்வா வச்சுக்கணும். ஏன்னா நம்மளால சொல்லதான் முடியும், உங்களுக்கு சவாபு எழுதுறது நான் கிடையாது. ஜும்மா இல்லாம அவ்வளவு தூரம் வந்துட்டு போறது எவ்வளவு பெரிய பரிதாபம். ஏங்க அன்னைக்கு ஆண்டு விழா நடக்குது, ஒரு புள்ள ஆர்வத்தோட வர்றா, அவ பேரை நான் சொல்லலைன்னும் போது அந்த பெற்றோர்கள் எவ்வளவு கவலைப்படுறோம். ஹஸ்ரத் என் புள்ள பேர் வரலீங்களே,
பிள்ளை மனப்பாடம் பண்ணிட்டு வந்தா, தாங்க சொல்லலைங்களே, மறந்துட்டீங்களா, ரொம்ப வருத்தப்பட்டா. அப்போ அப்படி இருக்கும்போது படைத்தவனுடைய சவாபு ஜும்மால இவ்வளவுதான் சொல்லி இருக்கும்போது நல்ல தெரியும் ஜும்மாவுக்கு ஃபர்ஸ்ட் போகணும்ன்றது நல்ல தெரியும். தெரிஞ்சும் உலகத்தின் ஏதோ ஒரு சில இதுகள் கிடைக்குதுன்றதுக்காக சோம்பேறித்தனத்தினால போவோம், அறமுறை போவோம், என்ன செய்ய போறாரு, பயான் தானே பண்ண போறாருன்ட்டு வேண்டுமென்றே மனம் முரண்டா சில பேர் லேட்டா வர்றாங்க. நான் பாக்குறேன். ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல வந்தாண்டா அல்லாஹ் தௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன், யாரப்பே மன்னிச்சிரு இறைவா, நான் தெரியாம லேட்டா வந்துட்டேன்றதுக்கு உண்டு. வாரம் ஒருத்தன் லேட்டா வராண்டா எவ்வளவு விஷமம் இருக்கும். நிறைய பேரை பார்க்கிறேன். ஒரு 4 பேர் பர்டிகுலரா, யார் எவருன்னா கேட்காதீங்க, அந்த 4 பேருமே கரெக்டா தொழுகிட்டு தான் வர்றான். சகோதரர்களே, எங்க கொண்டு போய் முட்டுறது சொல்லுங்க? இப்படி இபாதத்துல ஒற்றுமை இல்லை. வீட்டுல பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு நபருடைய வீட்டு பால் காட்சிக்கு போனேன். பெரிய மாளிகை கட்டியிருக்கிறார் ஹாஜியார். அப்போ என் வாய் சும்மா கிடக்காம, ஹாஜியார் நீங்களும் வீட்லயும் தானே இருக்கிறீங்க, இவ்வளவு பெரிய மாளிகை கட்டிருக்கீங்களா, மாஷா அல்லாஹ். ஆமா ஹஸ்ரத், எல்லாரும் அமெரிக்கா லண்டன் சொல்லிட்டு செட்டில் ஆயிருக்கிறாங்க, ஒரு பொம்பளை பிள்ளை வந்து விசாகப்பட்டினத்துல இருக்கு. சரி, அப்போ இங்க என்ன, நானும் வீட்லயும் தான், நான் சும்மா கிடக்காம ராஜாவும் ராணி என்ன அப்படின்ன உடனே அவர் சொல்றாரு, பாருங்க நீங்க வேற ஹஸ்ரத், ராஜாவும் ராணி இல்ல, கீரியும் பாம்புன்னு சொல்லுங்க. இவ்வளவு பெரிய மாளிகையில கீரியும் பாம்புன்னு சொல்லுங்க. இப்படி வீட்டுக்குள்ள ஒற்றுமை இல்லை. மனம் ஒத்த 60-70 வயசு, வெறுமன்ன வயசுதான் ஏறுதே ஒழிய அந்த இருவருக்கு மத்தியில் எழுவிடக்கூடிய காதல்ல ஒரு வளர்ச்சியும் இல்லை. அதனாலதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திறம்பட சொல்லுவான், வஅத்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ, நீங்க அனைவரும் சேர்ந்து குர்ஆன் என்ற என்னுடைய கயிற்றை பற்றி பிடிச்சுக்கோ, தீனை பற்றி பிடிச்சுக்கோன்னு அர்த்தம், வேற ஒண்ணுமே இல்லை. தீனை பற்றி பிடிச்சுக்கோ, 2 பேரும் பரஸ்பரம் இபாதத்துடைய விஷயத்துல துணை செய். உன் வணக்கம் பலகீனப்படும் போது அவள் சொல்லட்டும், அவள் பலகீனப்படும் போது நீ சொல். சொல்றாங்க இல்லையா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தஹஜ்ஜத்தில் தன் கணவனை தண்ணீர் தெளித்து எழுப்பக்கூடிய ஒரு பெண்ணுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக அப்படின்றாங்க ரசூலுல்லாஹ். அதே போல ஒரு மனைவியை லேசாக தண்ணீர் தெளித்து எந்திரிமா, தஹஜ்ஜத்துக்கு எந்திரிமான்னு சொல்லி செல்லம் போல எழுப்பக்கூடிய கணவனின் மீது அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக அப்படின்னு சொன்னாங்க. அந்த தம்பதியை எங்க போய் நம்ம பார்க்கிறது? எங்க பார்க்கிறது? அவ ஒரு பக்கம் மொபைலை வச்சுட்டு படுத்து கிடக்குறான், இவன் ஒரு பக்கம் மொபைலை வச்சு படுத்துக்கிட்டு இருக்கிறான். ஆனா அந்த பரிதாபம் 2 பேரும் பார்த்து பார்த்து பேச வேண்டியது எங்கேயோ இருக்கக்கூடிய ஃபேஸ்புக் சகோதரர்கள்ட்ட பேசிட்டு இருக்கிறான் இவன். அவளும் என்ன பண்றா, வாட்ஸ்அப்ல தன் தோழிமார்களோட நாளைக்கு என்ன குழம்பு என்ன யாது அப்படின்றத அவ பரிமாறிக்கிட்டு இருக்கிறான். அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒரு சில பேரை தவிர மற்ற எல்லாமே பேணுதல் இல்லாத வாழ்க்கையாகத்தான் இருக்கிறது. தீனுடைய ஒற்றுமை இல்லாததுனால அல்லாஹ் அந்த குடும்பத்தில் பிரிவை ஏற்படுத்திடுறான். அதனால இனிமேலாவது இபாதத்து விஷயங்களில், வீட்டு விஷயங்களில் ஒற்றுமையை கடைபிடித்து வாழ்க்கையில கொண்டு வரணும், பெரிய வெற்றி பெறணும்ன்றதுதான் இந்த ஆயத்தினுடைய தாத்பரியம். அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக.